Taste the Daily. புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சியை யாராலும் அழிக்க முடியாது என்றும் ஒருமுறை வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் அடுத்த முறை மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக ஆட்சிக்கு வரும் என்றும் கோவையில் நடந்த அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி நம்பிக்கை தெரிவித்தார். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் ஆரம்பித்த இந்த இயக்கத்தை யாரும் அழிக்க முடியாது. ஒரு முறை வெற்றி வாய்ப்பு இழக்கும், அடுத்த முறை மிகப்பெரிய வெற்றி வந்து ஆளுங்கட்சியாக அது 2020 நடக்க போகுது. திமுக ஒரு தடவை வந்ததுன்னா அதுக்கப்புறம் வெற்றியே பெறாது. கண்டிப்பா தோல்விதான். தோல்வி எல்லாம் மிகப்பெரிய தோல்வி. நீங்க எழுதி வச்சீங்க 2024 பாத்துங்க. இந்த வேலை நினைக்கிறேன் கூட்டணி இருக்கு அப்படின்னா 2011 இதே கூட்டணி தான் இருந்தது. காங்கிரஸ் அவங்க இருந்தாங்க, பட்டாளர்கள் அவங்க இருந்தாங்க, பெரிய கூட்டணி தான் திமுக இருந்தது. அம்மா அன்னைக்கு ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணாங்க. அன்னைக்கு தான் தேமுதிக சேர்த்துனாங்க. கூட்டணி ஃபார்ம் பண்ணி 200 தொகுதிக்கு மேல வெட்டி விட்டு நம்ம ஜெயிச்சோம். எதிர்க்கட்சியா கூட திமுக வரல. இதுதான் நிலை. ஆகவே நீங்க ஒரு சில பேர் அப்படியே நினைச்சிட்டு இருக்கலாம், நம்ம வந்து எல்லாரும் நல்லா பண்றீங்க 90% 90% ஒண்ணும் இல்ல. ஒரு சில பேர் வரட்டும், அப்படியே ஆளுங்கட்சியா வரட்டும், வருதான்னு பார்க்கலாம், என்ன நடக்குது பார்க்கலாம்னு சொல்லி அமைதியா வீட்டுல இருந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு எல்லாம் யார் யார் எப்படி எப்படி இருக்கிறீங்களா தெரியும். இது இந்த இடத்துல வச்சு சொல்றோம். கண்டிப்பா 2026 எடப்பாடி முதலமைச்சர் நம்ம ஆளுங்கட்சியா வருவோம். அப்ப இப்ப நடிக்கிறவங்க எல்லாம் யாரும் முன்னாடி வர முடியாது. மந்திரி முன்னாடி பண்ணிக்கலாம், எம்எல்ஏ நினைச்சீங்க. இப்ப எதிர்கட்சியா யார் யார் பணியாற்றுறீங்களோ அவர்களுக்கு தான் முக்கியத்துவம். உண்மையா இருக்கணும். இந்த கட்சியில ஆரம்பத்துல எல்லாம் எப்படி இருந்தீங்க தெரியும். ஒவ்வொருத்தரும் நாங்க கொண்டு அம்மா கிட்ட அறிவுப்படுத்தும் போது நீங்க எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருந்தாலும் உண்மையா அதே போல இருக்கணும். எந்த தொண்டை எதிர்பார்ப்பு எல்லாம் பணியாற்றக்கூடிய எத்தனை தொண்டர் இருக்காங்க. ஆகவே தயவு செஞ்சு பதவிகள் வந்ததுன்னா ஒரு நாள் நாங்க மாத்தி வேற பதவி தர முடியும், பொதுச் செயலாளர் பரிந்துரை பண்ணி. அது முக்கியம் இல்ல. நீங்க 90% பேர் நல்லா இருக்காங்க, ஒரு 10% பேர் மத்தவங்களை கெடுக்க கூடாது. ஆகவே நிச்சயமாக 2026 நம்முடைய ஆட்சி, கவலைப்பட வேண்டியதே கிடையாது. நம்ம திட்டம் போட்டு பணியாற்றினா போதும். நம்மளை விட பெரிய கட்சி இங்க தமிழ்நாட்டில் யார் இருக்கா? அதிமுக தான் பெரிய கட்சி. எல்லா சரித்திரம் பார்த்தாச்சு. 1989 முன்னாடி தலைவர் 3 முறை வெற்றி. 80ல ஆட்சி டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த பொள்ளாச்சி அங்க இருக்காரு, ஏவி என்ன இருக்காரு, டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கு 4 மாசத்துல இன்னைக்கு தலைவர் மீண்டும் வெற்றி பெற்று முதலமைச்சர் வரலையா? அதுதான் இந்த இயக்கம். 84ல 3 மாசத்துல 84ல தலைவர் அமெரிக்காவில படுத்து ஜெயிச்ச கட்சி அதிமுக. இந்த கட்சிக்கு பெரிய ராசி இருக்கு. அற்புதமா நடந்த சொன்ன. அதுக்கு பின்னால் தலைவர் மறைஞ்ச பின்னால் 89ல 2 கட்சி பிரிஞ்சது. எட்டரை சின்னம் முடக்கப்பட்டது. எட்டரை சின்னம் எப்பேற்பட்ட சின்னம், அந்த சின்னத்தில் நிக்கவே பெருமை. ஒரு வார்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஊராட்சிக்காக இருந்தாலும் சரி. அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலரு, யூனியன் கவுன்சிலரு, இன்றைக்கு மாநகராட்சி டிவிஷன், மேயர், சட்டமன்றம், பாராளுமன்றம் எல்லாமே ரெட்டலை சின்னத்தில் நிக்கிறது பெருமை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார், ஜானை தாயுடைய நூற்றாண்டு விழாவில் சொன்னாங்க. என்ன சொன்னார்? பிரம்மாஸ்திரம். ரெட்டலை சின்னம் அண்ணாதிமுக பிரம்மாஸ்திரம் இல்லையா? ஆகவே ரெட்டலை சின்னமும் அதிமுக இருக்கின்ற வரை யார் ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பாக வெற்றி உறுதி.